செக் பண்ணி போ. சரி மேம். ரோகிணி, நமக்கு பணம் தேவை இருக்கு, நமக்கு ஏகப்பட்ட கடன் இருக்கு, அதெல்லாம் அடைக்கணும்ல. சரி, அதுக்கு என்ன இப்போ? ரிஷி நம்ம வீட்டுல சும்மா தானே இருக்கான், அவனை எங்கேயாவது அனுப்பிச்சு வச்சலாம் தானே இருக்கும். பேசாம ஜீவா சொன்ன மாதிரி லண்டன் ஃபேமிலிக்கு கொடுத்துட்டானே. இவன் கொஞ்ச நாள் இந்த டாபிக்கை எடுக்காம இருந்தான். இவோடி வேணும்னே இப்படி ஏதாவது ஐடியா கொடுப்பா. யோசிக்காத ரோகிணி, நமக்கு 25 lakhs பணம் வரும், நம்ம கடன்லாம் செட்டில் பண்ணிடலாம். அதெல்லாம் சரியா வராது மனோஜ். தேவையில்லாங்க. ஆமாமா, என் ரெண்டு அவளை அந்த அளவுக்கு நம்பினான், ஆனா அவ இப்படி ஒரு துரோகத்தை பண்ணிட்டாளே. அவங்க அவளை எவ்வளவு நல்லா வளர்த்தாங்க, இப்படி பண்ணிட்டாளே. ஒரு குடும்பத்தையும் ஏமாத்திட்டு போயிட்டா. எப்படிதான் மனசு வருதோ. என்னம்மா பண்றது, யார் எப்படி இருப்பாங்கன்னு யாருக்குமா தெரியும். உண்மைய வீட்லயாவது சொல்லிருக்கலாம், அவங்க கிட்டயும் மறைச்சிட்டா. ஆமாங்க, இதெல்லாம் பெரிய துரோகமா. அப்புறம் என்ன, அவ மாமியாருக்காரி ஊருக்கே ஓடிட்டாலமா, இந்த பக்கமே வரல. என்ன மீனா, நாங்க பாட்டுக்கு பேசிட்டு இருக்கோம், ஏதோ யோசிச்சுட்டு இருக்க? ஒண்ணும் இல்லக்கா. முன்னாடி எல்லாம் நீ தான் பேசிக்கிட்டு இப்ப என்னடா ஒன்னு ரெண்டு வார்த்தை கூட பேச மாட்டேங்கிற? என்னாச்சு? அண்ணன் கூட ஏதாவது திரும்ப சண்டையா? சச்ச, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் நல்லா தான் இருக்கேன். சின்ன பிள்ளையில இருந்து உன்னை பாக்குறோம், நீ எப்படி இருப்பேன்னு எங்களுக்கு தெரியாதா? நீ எதையோ மனசுல போட்டு குழப்ப. சொல்லுடா மத்த. நம்ம குடும்பத்துக்கே பெரிய துரோகம் நடந்திருக்குப்பா.